தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். என்னடா பழமொழி சொல்றேன்னு பாக்குறீங்களா? சினிமா உலகத்துல எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா இருந்தவர் விஜய். ஆனா யாருமே வெளியில ஆதரவு கொடுக்கல, இன்க்ளூடிங் அஜித் சார். எல்லாரும் அப்படியே மௌனம் காக்குறாங்க. ஒரு கேண்டிடேட் தூத்துக்குடியில எங்கே நிற்கிறாரு, அவருக்காக தான் நாளைக்கு இப்போ ஓட்டு கேட்க போறாரு. 2 பேர் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பார்த்திபன் கொடுத்துருக்காரு, இன்னொன்று விஜய் ஆண்டனி கொடுத்துருக்காரு. பார்த்திபனும் விஜய் ஆண்டனி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற சினிமா உலகத்தை அப்படியே ஈர்த்து வச்சிருக்கிறது ரெட் ஜாயண்ட்டும் சன் நெட்வொர்க்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ் சினிமா உலகத்தில் எல்லாரும் அடிமைகளை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் எதிர்த்து பேசினா கமலஹாசனுக்கு என்ன ஆச்சு பார்த்தோம் இல்லையா? அவர் இப்போ போய் அங்கேயே போய் சரணடைஞ்சிட்டு ஏதோ ஒன்று அவங்க கொடுக்கறத வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரணடைஞ்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிற ஒரு சின்ன தொழிலாளி முதற்கொண்டு அஜித் வரை உள்ள பெரிய ஸ்டார் நடிகர் முதற்கொண்டு வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, இவங்களாம் எங்கே போனாங்க? விஜய்க்கு யாருமே ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சமுதாயம் தான் இருக்குது. எதனாலனா இந்த ரெட் ஜாயின் அவங்க நடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சினிமாவை அப்படியே வெளிவராமல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி உள்ள அராஜகமான ஒரு அரசாங்கம் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல அவங்களே தெளிவுபடுத்துவாங்க. நம்ம மே 4ஆம் தேதி இது எல்லாமே அப்படியே வெளியில வரும். இருந்தாலும் சினிமா உலகம் தான் கூட சக நடிகருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கல, ஒண்ணுமே தெரிவிக்கலங்கிறது உண்மையாவே ஒரு மனவேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தமிழகம், தமிழ் மக்கள் அடிமையா இருக்கிறது ஒரு வேதனை தான் தருது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.